வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்க போகிறது சந்திப்பிழை அப்படின்ற டாப்பிக்லேருந்து வல்லினம் மிகு வல்லினம் மிகா இடங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க படிக்கலாம். இது நார்மலாக வல்லினம் மிகு இடங்கள் அப்படி இருக்கிறத பார்க்கலாம். கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும். இன்னும் நார்மலாக பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு ஓசை இடைவெளி வந்து நமக்கு தெரியுது. அந்த ஒரு மெய் எழுத்து போட்டு அந்த இடைவெளியை ஃபில் பண்ண மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஓகேங்களா, கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும். இந்த மாதிரி மெய் எழுத்து வந்து நம்ம போடும்போது தான் நமக்கு புரியுது, இயல்பாக படிக்க முடியுது. ஓகேங்களா, சொல்லின் முதல் எழுத்து காசா தப்ப ஆகிய வளை எழுத்துக்கள் வரிசைகளுள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். ஓகேங்களா, இந்த காசா தப்பன்னு சொல்லிட்டு முதல் எழுத்தா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க வேர்டோட அந்த வல்லின எழுத்தும் சேர்த்து நம்ம எழுதுறோம். அது அவ்வளோதான். இது ஓகேங்களா. அதே வல்லின மிகா அப்படின்னா என்னன்னா, மிதந்து சென்றது, செய்து பார்த்தான், படித்த கவிதை, பெரிய தாவரம், இந்த மாதிரி சொற்கள்லாம் வந்து வல்லினம் மிகவில்லை. இங்கே வந்து நம்ம எந்த மெய் எழுத்தும் நம்ம போடலை, இருந்தாலும் நமக்கு இங்கே வந்து நமக்கு புரியுது. ஓகேங்களா, இந்த வல்லினம் மிகா இது. ஓகேங்களா, ஆனால் வல்லினம் மிகும் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மண்வெட்டி கொண்டு வா, மண்வெட்டி கொண்டு வா, இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மண்வெட்டி கொண்டு வானா மண்வெட்டி எடுத்துட்டோன்னு ஒரு மீனிங்கு, மண்வெட்டி கொண்டு வா அந்த வந்து ஒரு மெய் எழுத்து சேர்த்துறதுனால மண்ணை வெட்டி எடுத்து வா அப்படின்ற ஒரு மீனிங்கும் வரும் இதில். ஓகேங்களா, இதுக்காக தான் நம்ம சந்திப்பிழையை வந்துட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு மெய் எழுத்தால் நமக்கு வந்து மீனிங்கே, அந்த வேர்டோட சென்டென்ஸோட மீனிங்கே நமக்கு மாறுது. அதனால நம்ம வந்து கரெக்டாக நம்ம எங்கெங்கே இது போடணும்னு சொல்லி பார்த்து தான் நம்ம படிக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம வல்லினம் மிகும் இடங்கள்லாம் பார்க்கலாம். சரிங்களா, அந்த பக்கம், இந்த கவிதை, அந்த இந்த வர இடத்துல வந்துட்டு நம்ம அந்த மெய் எடுத்து நம்ம வல்லினம் மிகும். ஓகேங்களா, எந்த அப்படின்ற வந்துச்சுனாலும் வல்லினம் மிகும். ஓகேங்களா, தலையை காட்டு, பாடத்தை படி, இந்த இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். அந்த ஐ வந்து வெளிப்படையாக வரணும், வந்துச்சுன்னா மட்டும்தான் மிகும். ஆனால் வெளிப்படையாக வரலன்னா மிகா அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா, எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும், அந்த கூன்ற அந்த நான்காம் வேற்றுமை உருவு வந்து வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். இதே வெளிப்படையாக வரலன்னா வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட் வந்து எழுதி பார்த்தால், ஓடி கலைத்தான், இகரத்தில் முடியும் வினையெச்சங்களுக்கு அடுத்து வல்லினம் மிகும். இகரத்தில் முடிகிற வினையெச்சங்களுக்கு முடியும். அதே மாதிரி வினையெச்சம் அப்படின்னு என்னன்னா, இகரத்துலையும் உகரத்துலையும் முடிஞ்சதுன்னா நம்ம வந்துட்டு வினையெச்சம்னு சொல்லுவோமா. அந்த இகரத்தில் முடிஞ்சாலே நம்ம வந்து அந்த இடத்துல வல்லினம் மிகும்னு சொல்லிடலாம். உகரத்தில் முடிகிற வன்தொடர் கூட்டல் உகரத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்துட்டு வல்லினம் மிகும். ஓகேங்களா, இதே மென்தொடர் கூட்டல் உகரம், இடைத்தொடர் கூட்டல் உகரம் வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் செல்லா காசு, எழுதா பாடல், இந்த மாதிரி எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதியில் எழுத்து கெட்டு வருவது. ஓகேங்களா, இதே வந்து செல்லா காசு வந்து செல்லாத காசு, அதுவும் எதிர்மறை தான், ஆனால் அதில் வந்து வல்லினம் மிகாது. செல்லா காசு அந்த டைரக்டாக இப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். இதே செல்லாத காசுன்ற இடத்துல இக்கு தேவையில்லை, செல்லா காசுக்கு இக்கு தேவைப்படுது. ஓகேங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல மட்டும் நம்ம வந்து வல்லினம் மிகும்னு சொல்றாங்க. இந்த பெயரச்சத்துலேயும் வல்லினம் மிகாது, எதிர்மறை பெயரச்சத்துலேயும் வந்துட்டு வல்லினம் மிகாது. இந்த இறுதியில் வந்து எழுத்து கெட்டு வருது இல்லையா, அந்த இடத்துல மட்டும்தான் வந்துட்டு வல்லினம் மிகுது. ஓகேங்களா, மலர்பாதம், தாய் தமிழ், இந்த மாதிரி உவமை தொகையில வந்து வல்லினம் மிகும். உருவகத்திலையும் வல்லினம் மிகும். ஓகேங்களா, உண்மை தொகையிலையும் வல்லினம் மிகாது. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. 8 10 அப்படின்ற வர இடத்துல மட்டும்தான் வந்துட்டு வல்லினம் மிகும். ஓகேங்களா, 8 புத்தகம், 10 காசு, இதே 1 2 அந்த மாதிரி வந்துச்சுனாலும் வல்லினம் மிகாது. 8 10ன்னு வந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும். ஓகேங்களா, அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும், அப்படி இப்படி எப்படின்னு வந்துச்சுன்னா மட்டும்தான் வந்துட்டு வல்லினம் மிகும். இதே இந்த படின்ற வேர்டு வந்து அப்படி இப்படி எப்படி தவிர வேற எங்க வந்தாலுமே வல்லினம் மிகாது. ஓகேங்களா, இந்த அப்படி இப்படி எப்படி வந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும். இதே படின்ற வேர்டு வேற எதில் வந்தாலுமே வல்லினம் மிகாது. கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம், இந்த மாதிரி திசை பெயர்ல வந்துட்டு வல்லினம் மிகும். மரம் குடல் சட்டம், மரச்சட்டம், இப்போ இந்த மகரமை கெட்டு அந்த முன்னாடி இருக்க வல்லின எழுத்து வந்துட்டு நமக்கு வருது இல்லையா, அந்த இடத்துல மட்டும்தான் வந்துட்டு வல்லின எழுத்து வந்தால் மட்டும்தான் வந்து வல்லினம் மிகும். மகரமையில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமை கெட்டு அவ்விடத்தில் வல்லினம் மிகும். ஓகேங்களா,
வந்து வல்லின மிகா இடங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அதே இதுலயே தம்பி படித்தான், யானை பிளிரியது. இது வந்து எழுவாய். தம்பி, யானைன்றது எழுவாய் சொற்கள் அடுத்து வல்லினம் மிகாது. அந்த இந்தன்னு படிச்சோமா, இப்ப அது இது எது பக்கத்துல வல்லினம் மிகாது, அந்த இந்த மிகும், அது இது எது பக்கத்துல மிகாது. எழுதிய பாடல், எழுதா பாடல். இந்த மாதிரி பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் வந்துச்சுனாலும் நமக்கு வந்துட்டு வல்லினம் மிகாது. எழுதா பாடல்னா வந்து வல்லினம் மிகு இருந்திருக்கும். எழுதாத பாடல் அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு அங்க வல்லினம் தேவையில்லை. ஓகேங்களா? இலை பறித்தேன், காய் தின்றேன். இந்த மாதிரி இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்க இடத்துல வல்லினம் மிகாது. வெளிப்படை வந்தா மட்டும்தான் வல்லினம் மிகும். தின்று தீர்த்தான், செய்து பார்த்தால். உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள்ல மென் தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாக இருந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. இதுல இன்னு ஈ வந்துட்டு நமக்கு வந்து மென்தொடர், இது வந்து இடைத்தொடர். ஓகேங்களா? எழுது பொருள், சுடுசோறு. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அது நமக்கே தெரிஞ்சதுதான். வினைத்தொகை வந்துச்சுன்னா வந்துட்டு நடுவில் வந்து எதுவுமே இருக்காது. மூணுமே முற்காலத்திலேயே வர்றதுனால அது வந்து வினைத்தொகைன்னு சொல்றோமா. அப்ப அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது. எழுதும் படி, பாடும் படி, அந்த மாதிரினா அப்படி இப்படின்ற இடத்துல வந்துட்டு தவிர வேற எங்க படி வந்தாலுமே நமக்கு வந்து வல்லினம் மிகாது. தாய் தந்தை, வெற்றிலை பாக்கு. உண்மை தொகையில வந்துட்டு வல்லினம் மிகாது. இது இப்ப வராதிங்க, வெற்றிலை பாக்குன்னு தான் வரும். டைரக்டா தான் வரும். அப்பதான் வல்லினம் மிகாது. உண்மை தொகை அப்படின்னா தாயும் தந்தையும் வெற்றிலையும் பாக்கும் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம இது வந்து மறைஞ்சிருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம மெய் எழுத்து நமக்கு தேவையில்லை. அப்ப இந்த இடத்துல வந்து மெய் போடுறதுல வல்லினம் மிகா சொற்கள். இப்ப நம்ம வந்துட்டு வல்லினம் மிகு எங்க மிகும் எங்க மிகாதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சுட்டு திரிபுல வந்து வல்லினம் மிகும். சுட்டு திரிபுனா ஆ இ ஊ தான் வந்து சுட்டு திரிபு. இந்த சுட்டு திரிபுல இடத்துல வந்து வல்லினம் மிகும். திசை பெயர்கள் வரும்போது வல்லினம் மிகும். திசை பெயர்கள்னா நம்ம வடக்கு கிழக்கு அந்த மாதிரி வருதுல, அதான் மிகும். பெயரெச்சம்ல மிகாது. ஊமை தொகையில் மிகும். நான்காம் வேற்றுமை தொகை வந்து டைரக்டா வந்துச்சுன்னா மிகும். ஓகேங்களா? இரண்டாம் வேற்றுமை தொகையில வந்து மிகாது. டைரக்டா வரல அப்படின்னா வந்துட்டு மிகாது. வினைத்தொகையில மிகாது. உருவகம்ல மிகும். எழுவாய் தொடர் மிகாது. எதிர்மறை பெயரெச்சம்லயே மிகாது. ஓகேங்களா? நம்ம அப்படி பார்த்ததுதான். இப்ப 9th இருக்கிற வல்லினம் மிகும் இடங்கள் பார்க்கலாம். இந்த தோன்றல், திரிதல், கெடுதல் என விகார புணர்ச்சி வந்து 3 வகைப்படும். இதுல தோன்றல் இருக்கு இல்லையா, இந்த நம்ம ஒரு வேர்டு படிக்கிறோம்னா அதுல ஒரு வேர்டு தோன்றுது அப்படின்னா நம்ம தோன்றல் நம்ம படிச்சிருக்கோமா. அப்ப அந்த ஒரு வேர்டு தோன்ற இடத்துல நம்ம வந்துட்டு நம்ம விகார அது அந்த இடத்துல வல்லினம் மிகும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? அதான் அந்த சுட்டு திரிபு இருக்குல்ல, ஆ இ உ ஏ, இதெல்லாம் வந்து ஏ வந்து சுட்டு திரிபு கிடையாது. ஏ வந்து வினா எழுத்து. இதுலயும் வந்துட்டு நமக்கு வந்து வல்லினம் மிகும்னு சொல்றாங்க. கதவை திற, தகவலை, ஐன்ற வந்துட்டு வெளிப்படையா வருதா, அது ஐன்ற இரண்டாம் வேற்றுமை உருபு வந்துட்டு வெளிப்படையா வரும் இடத்துல வல்லினம் மிகும். முதியவருக்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல். இந்த கூ வந்து வெளிப்படையா வர இடத்துல நமக்கு வந்து வல்லினம் மிகும். வெளிப்படையா வரலன்னா வல்லினம் மிகாது. எனக்கு கேட்டார், வருவதற்காக கூறு. என, ஆக அப்படின்னு வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். ஓகேங்களா? என, ஆக அந்த மாதிரி வந்து வர இடத்துல வல்லினம் மிகும். ஓகேங்களா? மேலும் சில வல்லினம் மிகும் இடங்கள் பார்க்கலாம். அதற்கு, இதற்கு, எதற்கு வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். அதற்கு, இதற்கு, எதற்குன்னு வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். இனி, தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். மிக, மிக பெரியவன் அந்த மாதிரி இருக்கிற மிக என்னும் இடத்தில் வல்லினம் மிகும். 8 10 அப்படின்ற ஒரு எண்ணின் பெயர்களின் பின் வல்லினம் மிகும். தீ பிடித்தது, பூ பந்தல். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். கூவா குயில், ஓடா குதிரை. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். இந்த கேட்டுக்கொண்டான், விற்று சென்றான், இந்த வன்தொடர் குற்றியலுகர வந்தா மட்டும்தான் வந்துட்டு ஊன்றது வருதுல்ல, கேட்டு, விற்று அந்த மாதிரி வந்து உகரம் வருது இல்லையா வினையெச்சம்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல வன்தொடர் குற்றியலுகரம்ல மட்டும்தான் வந்துட்டு வினையெச்சம்ல மிகும், வல்லினம் மிகும். ஆடச் சொன்னார், ஓடி போனார். அகர, இகர அப்படின்னு ஈற்று வந்துச்சு அப்படின்னாக்கா, சொல்லின் ஈற்றுல வந்துட்டு அகர விகரன் வந்துச்சுன்னா வினையெச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். புலித்தோல்,
இது வந்து புலியினது தோல்னு வரும். 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். இது வந்து டைரக்டா வரல, அப்படியும் வந்து நமக்கு வந்துட்டு இதுல 2ஆம் வேற்றுமை 4ஆம் வேற்றுமை மட்டும்தான் வந்துட்டு டைரக்டா வந்தா மிகும். மற்றதெல்லாம் வந்து டைரக்டா வந்தா மிகாது. இந்த 6ஆம் வேற்றுமை வந்து டைரக்டா கொடுக்கல, புலியினது தோல்னு வரும். அப்போ வந்து நமக்கு இங்க வல்லினம் மிகும். கிழக்கு வடக்கு வந்தா திசை பெயர்கள் வல்லினம் மிகும். மல்லிகை பூ, சித்திரை திங்கள் இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். தாமரை பாதம் ஓமை தொகை, தாமரை போன்ற பாதம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஓமை தொகையில வல்லினம் மிகும். சால, தவ, தட, குழு என்ற உரிச்சொற்கள் பின் வந்து வல்லினம் மிகும். நிலாச்சோறு, கனா கண்டேன், தனி குற்றெழுத்து அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். நீன்றது தனிக்குறில், லாங்கிறது ஆகார எழுத்து, அது பின்னாடி வந்துட்டு நமக்கு வல்லினம் மிகும்னு சொல்றாங்க. வழக்கு படகு, உலகு பந்து சில உருவக சொற்களின் பின்னும் வல்லினம் மிகும். ஓகேங்களா, சில இடத்துல தான் உருவகம் வருது, சில உருவகம்ல வரதில்லை. அதை நம்ம பார்த்துதான் போடணும். இப்ப வல்லினம் மிகாது பார்க்கலாம். அது செய், இது கான், அது இதுன்ற இடத்துல வந்து சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. எது கண்டாய், எவை, எது எவை அப்படின்னு வந்தாலும் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரின் பின் வல்லினம் மிகாது. 3ஆம் வேற்றுமை 6ஆம் வேற்றுமை வர இடத்துல டைரக்டா வந்தால் வல்லினம் மிகாது. விழி தொடர்கள் வல்லினம் மிகாது. பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. அதேபோல விழித்தொடர்னு தந்தையே பாருங்கள், மகளே மகளே தா, இந்த மாதிரி விழித்தொடர் அதில் வந்து வல்லினம் மிகாது. வந்த, கடைசியா ஆ முடிஞ்சுன்னா வந்த, பெயரச்சம்லாம் வல்லினம் மிகாது. நாடு கண்டான், கூடு கட்டு, இந்த மாதிரி நாட்டை கண்டான், கூட்டை கட்டு அப்படின்னு தான் நமக்கு வரணும். இந்த ஐ விகுதி வந்து மறைஞ்சு வர்றதுனால வல்லினம் மிகும். ஓகேங்களா, வரும்படி சொன்னார் பெரும்படி, இந்த படின்றோட இந்த அப்படி இப்படி எப்படி தவிர வேற எங்க படி வந்தாலுமே வல்லினம் மிகாது. வாழ்க தமிழ், வருக தலைவா, இந்த வேங்கோல் வினைமுற்றின் தொடரின் பின் வல்லினம் மிகாது. குழித்தண்ணீர் வளர்பிறை திருவளர் செல்வன் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா, வினைத்தொகையில் வந்து வல்லினம் மிகாது முன்னாடி படிச்சதுதான். தாய் தந்தை இரவு பகல் உண்மை தொகைனா தாயும் தந்தையும் இரவும் பகலும், இந்த இடத்துல நமக்கு மெய் போட தேவையில்லை, அதனால வந்து இங்க வந்து வல்லினம் மிகாது. ஒரு புத்தகம் 3 கோடி, இந்த 8 10 தவிர வேற எங்க நம்பர் வந்தாலுமே அந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஓகேங்களா, அன்று, என்று, இன்று, ஆவது, அட, அடி போன்ற என்னும் சொற்கள் வந்துட்டு வல்லினம் மிகாது. ஓகேங்களா, அதே மாதிரி அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, எத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்று, இன்றைய, நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சந்திப்புலையில வந்து இந்த மாதிரி டைரக்டா வேர்டு வரும்போது இந்த இடத்துல நமக்கு போடணும்னு சொல்லி நமக்கே தெரியணும். ஓகேங்களா, 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா, என்னோடு சேர், அந்த ஓடுன்றது ஸ்ட்ரைட்டா 3ஆம் வேற்றுமையில வந்திருக்கு, அதனால வந்துட்டு இங்க நம்ம வந்துட்டு வல்லினம் மிகாது. மரத்தில் இருந்து பறி, இல் வந்து டைரக்டா வந்திருக்கு 5ஆம் வேற்றுமை, அதனால வந்துட்டு நம்ம இங்க வல்லினம் மிகாது. குரங்கினது, அது 6ஆம் வேற்றுமை டைரக்டா வந்திருக்கு, ஸோ இங்க வந்து வல்லினம் மிகாது. தமிழ் படி, கைத்தட்டு, வீடு சென்றால், கரை பாய்ந்தான் அப்படின்ற 2, 3, 4, 5 வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா, டைரக்டா இந்த 2ஆம் வேற்றுமை 4ஆம் வேற்றுமை டைரக்டா வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். டைரக்டா கொடுக்காம மறைமுகமா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஓகேங்களா, தலைவி கூற்று, தொண்டர் படை, நிலைமொழி உயர்தனியாய் அமையும் தொடர்களில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா, நிலைமொழி உயர்தனியாய் இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு வல்லினம் மிகாது. ஓகேங்களா, இனிமேல் உருப்பொருட்கள் உரிச்சொல் வந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து வல்லினம் மிகாது. அடுக்கு தொடர் இரட்டை கிளவியிலே வல்லினம் மிகாது. கல் என்னும் அஃறிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. ஓகேங்களா, அஃறிணையில மட்டும்தான் அந்த கல் வந்து அஃறிணை பன்மை வரும்போது வல்லினம் மிகாது. பைகள், கைகள் ஐகார வரிசையில் உயிர்மெய் ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. ஓகேங்களா, இந்த ஐ வந்துட்டு பக்கத்துல கல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து பைகள், கைகள், அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வல்லினம் மிகாது. ஓகேங்களா,
இப்போ இது ஓல்டு புக்கில் 7th கொடுத்துருக்காங்க. அதே வல்லினம் மிகு மிக ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் சரிங்களா. இப்போ ஆ இ ஊ என்பன சுற்றெழுத்துக்கள் என்பதை 6ஆம் வகுப்பிலே நம்ம வந்து கற்றுருக்கோம். ஓகேங்களா. ஆ குடல் சட்டை அச்சட்டை, ஈ குடல் தோட்டம் இத்தோட்டம், ஈ குடல் குளம் இக்குளம், ஊ குடல் பக்கம் உப்பக்கம். ஓகேங்களா. ஊ என்னும் சுற்றெழுத்தானது தற்போது வழக்கில் இல்லை. இப்போ நம்ம வந்து ஊ யூஸ் பண்ணுறதில்ல, ஆ இ மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஏ என்ற வினா எழுத்துக்கு பின்னாடி வந்துட்டு வர வல்லினம் மிகும் இந்த வினா எழுத்து எக்குடம் எச்சட்டை அப்படின்ட்டு வருது இல்லையா, இந்த இதில் வந்து வல்லினம் மிகும். இப்போ பாருங்க ஆ ஏ ஈக்கு எக்ஸாம்பிளுக்குலாம் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஒரு தடவை படிச்சு வச்சுக்கோங்க, ஏதாவது வரப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த ஓட பாட காண செய்ய எழுத பேச விளையாட முதலிய அகரஈற்று வினையெச்சங்களுக்கு முன் காச தப்ப மெய்யெழுத்துக்களின் வருக்க எழுத்து சொற்கள் அது வந்து வர்க்க எழுத்து வினை சொற்கள் வருமாயின் உரிய வல்லெழுத்துக்கள் தோன்றும். ஓகேங்களா. ஓட காத்திருக்கிறான், பாட கேட்டான், காண கொடுத்தான், செய்ய சொன்னான், எழுதத் தொடங்கினார், பேசச் செய்தார், விளையாட பார்த்தான். ஓகேங்களா. நாடி பேசி தேடி செதுக்கி ஊன்றி தழுவி கொட்டி முதலிய இகர ஈற்று வினையெச்சங்கள் அது வந்துச்சுனால நம்ம வந்து வல்லினம் மிகும் நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம். ஓகேங்களா. பாருங்க இகர எழுத்து முன்னாடி வந்துச்சுனாலே நமக்கு இங்க வல்லினம் மிகும். வினையெச்சம் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுனால நம்ம வந்து வல்லினம் மிகும் போட்டுக்கலாம். ஓகேங்களா. 8 10ன்னு வர இடத்துல மட்டும் வல்லினம் மிகும், அப்படி படிச்சது தான். இந்த மாதிரி எதிர்மறை பொருள்ல வரும்போது வரும் பெயரெச்சம்ல வந்துட்டு பாடாத, கேளாத, ஆடாத, லாஸ்டா அந்த எதிர்மறையா வந்தாலுமே இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வல்லினம் மிகாது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்ல அந்த ஈறு வந்து கெட்டு இருந்தா மட்டும்தான் நம்ம வந்துட்டு அந்த இடத்துல வல்லினம் மிகும்னு சொன்னோம். இங்க டைரக்டா பாடா குயில், கேளா செவி, ஆடா தொழி, செய்யா செயல், சொல்லா செயல், அந்த டைரக்டா வந்து வல்லினம் மிகும். இப்போ வல்லினம் மிகா இடங்கள் பார்க்கலாம் சரிங்களா. வந்த, உடைந்த, செய்த, கிழிந்த, காய்ந்த என்பன முற்று பெறாத வினைச்சொற்கள். இத்தகைய சொற்கள் பெயரை கொண்டு முற்று பெறும். இச்சொற்கள் பெயரெச்சம் என்பர். ஓகேங்களா. முற்று பெறாத இந்த இடத்த வந்துட்டு இது வந்து பெயரெச்ச சொற்களா, பெயரெச்சம்ல வல்லினம் மிகாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது 8th இருக்க வல்லினம் மிகும் மிகா இடங்கள் பார்க்கலாம் சரிங்களா. இங்க ஆ இ வந்துச்சுன்னா அக்கனி, இப்புத்தகம் வரும்போது வல்லினம் மிகும். எப்பொருள் இந்த இடத்துலயும் வந்துட்டு வல்லினம் மிகும். அந்த இந்த வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். அப்படி எப்படி வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். அவ்வகை இவ்வகை எவ்வகை அப்படின்னாலும் வல்லினம் மிகும். ஓகேங்களா. இனி தனி மற்ற மற்றை அந்த பின்னாடி வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை 4ஆம் வேற்றுமை டைரக்டா வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். இப்ப பாருங்க 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையின் பின் வல்லினம் மிகும். தயிர் குடமா, தயிர் குடத்தில் இருந்து தயிரை ஊற்றினாள், இப்படிதான் வந்து இதோட மீனிங். அதனாலதான் வந்துட்டு இதோட அந்த உருபும் பயனும் வந்து மறைஞ்சு வர்றதுனால இந்த மாதிரி நம்ம சொல்றோம். ஓகேங்களா. 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையின் பின் வல்லொற்று மிகும். பட்டு சேலை, பட்டால் செய்த சேலை. ஓகேங்களா. ஆளுங்கிறது உருபு மறைஞ்சிருக்கு, செய்த என்ற பயன் மறைஞ்சு வந்திருக்கு. உருபும் பயனும் உடன் தொக்க தொகையின் பின் வல்லொற்று மிகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு 4ஆம் வேற்றுமையில் அஃறிணை பெயர்களில் வல்லொற்று மிகும். ஓகேங்களா. கூலி தொழில், கூலிக்கு தொழில் வருதும், நமக்கு கூலி தொழில் டேட்டா கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல வந்து நமக்கு வல்லினம் மிகும். ஓகேங்களா. இந்த 4ஆம் வேற்றுமையில பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்தாலும் மிகும், வல்லினாலும் மிகும். ஓகேங்களா. 5ஆம் வேற்றுமை உருபு பயனும் உடன் தொக்க தொகையின் பின் வல்லொற்று மிகும். ஓகேங்களா. விழிப்புணல், விழியில் இருந்து வரும் புனல். ஓகேங்களா. இந்த இல்லு மறைஞ்சிருக்கு, வரும்ன்றது மறைஞ்சிருக்கு, அந்த உருபும் பயனும் மறைஞ்சு வந்திருந்தனால அப்படி 5ஆம் வேற்றுமைன்னு சொல்றாங்க. இதுலயும் வந்துட்டு வல்லினம் மிகும்.
ஏழாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கு தொகையின் பின் வல்லெற்று மிகும். நீர்ப்பாம்பு, நீரின் உடன் பாம்பு. ஓகேங்களா. இல்லுன்றது வந்துட்டு நீங்கள் பொருளில் வந்துட்டு வரும். உடன் வந்து பயன். ஓகேங்களா. அந்த ஏழாம் வேற்றுமை உருபுல வந்துட்டு வல்லொற்று மிகும். ஏழாம் வேற்றுமை தொகையில் பின் வல்லெற்று மிகும். குடியின் கண் பிறந்தார், குடி பிறந்தார், குடியின் கண் பிறந்தார்னு நம்ம சொல்லணும். அதான் வந்து ஒரிஜினல் வேர்டு. குடி பிறந்தாலும் ஷார்ட்டாக கொடுத்தோம்னா வந்து ஏழாம் வேற்றுமை டைரெக்டாக வந்தாலும் மிகும். அந்த உடுப்பும் பயனும் வந்தாலும் நமக்கு வந்து அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஓகேங்களா. தேவையான இடங்களில் வல்லின மெய்யிட்டு எழுதுக. ஓகேங்களா. நமக்கு வந்து வள்ளிக்கிண்ணம் விலை அதிகம். ஓகேங்களா. வெள்ளிக்கிண்ணம் விலை அதிகம். இந்த இடத்துல வெள்ளிக்கிண்ணம் இங்கே இக்கு வருது இல்லையா, அது வள்ளின எழுத்து மாதிரி முன்ன ஒரு இக்கு போட்டுடுறோம். ஓகேங்களா. நாடகம் என்பது உலக நிகழ்ச்சி காட்டும் கண்ணாடி. இந்த கான்றது வந்துட்டு வள்ளின எழுத்து, முன்னாடி இக்கு நம்ம சேர்த்திடுறோம். ஓகேங்களா. அதே மாதிரி தான் இது ஃபுல்லாக எக்ஸாம்பிள் வந்து நீங்களே பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதை இப்படி எப்படி வந்திருக்குது. இங்கே பாருங்கள், உறுதியாக சொன்னேன், பால் பருக தந்தான். இந்த எல்லாமே பாருங்கள் வள்ளின எழுத்து. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு மெய் சேர்த்துருதோம், அவ்வளோதான். பொங்கல் பண்டிகை அந்த மாதிரி தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் படிக்கலாம். வள்ளின மெய் சேர்த்து எழுதுக. தனிப்பையன், தனி குடல் பையன், தனிப்பையன். இனி குடல் பேசு, இனி பேசு. நீர்க்குடல் குடம், நீர்க்குடம். பாம்பு குடல் தோல், பாம்பு தோல். அந்த மாதிரி முன்னாடி வள்ளின எழுத்து சேர்த்து எழுதுறோம், அவ்வளோதான். வள்ளின மிகா இடங்கள். கதை குடல் சொன்னான், கதை சொன்னான். இரண்டாம் வேற்றுமை உருவு வந்துட்டு கதையை சொன்னான் வரணும். கதை சொன்னான் இருக்கு, கதையை சொன்னான் அந்த மாதிரி டைரக்ட். கதை குடல் சொன்னான் அப்படின்னா வந்துட்டு இது வந்து வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து டைரக்டாக வராததுனால இந்த இடத்துல வல்லினம் மிகாது. அழகனோடு குடல் சென்றான். ஓடு, மூன்றாம் வேற்றுமை தொகை டைரக்டாக வந்திருக்கு, ஸோ வல்லினம் மிகாது. வீட்டிலிருந்து பார்த்தான். வீட்டில் இல்லைன்ற ஐந்தாம் வேற்றுமை உருவு வந்து டைரக்டாக வந்திருக்கு, அதனால வந்துட்டு இங்கே வல்லினம் மிகாது. எனது புத்தகம். அது ஆறாம் வேற்றுமை டைரக்டாக வந்திருக்கு, அதனால வந்துட்டு இது வந்து இங்கே வல்லினம் மிகாது. சுடுசோறு, வினைத்தொகை டைரக்டாக வந்து வினைத்தொகை வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. கல்வியும் கேள்வியும் வரணும், அந்த இடத்துல வல்லினம் மிகாது. பெயரச்சம்ல வல்லினம் மிகாது. எழுவாய் தொகுதியில் வல்லினம் மிகாது. வேங்கோல் வினை முற்றிலும் வல்லினம் மிகாது. அது இது எது அப்படி வந்துச்சுனாலும் அந்த இடத்துல வல்லினம் மிகாது. அன்று இன்று வந்தாலும் வல்லினம் மிகாது. அத்தனை இத்தனை எத்தனைன்னு வந்தாலும் வல்லினம் மிகாது. படி என்றது வந்து அப்படி இப்படி எப்படிதான் ஒரு எங்க படி வந்தாலும் வல்லினம் மிகாது. ஓகேங்களா. இங்கே பாருங்க, வல்லினம் மெய்யிட்டு எழுது நீக்கி எங்கெங்க சேர்த்தணும் எங்கே சேர்த்தக்கூடாது பாதி எழுத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சித்திரை திங்களில் வந்து பார்க்கும்படி இந்த இக்கு தேவையில்லை, கூறினார். படிக்க பார்க்கும்படி இந்த நம்ம அப்படி எப்படித்தாலும் வேறு எங்கே வந்தாலும் படி வந்தாலும் நம்ம வல்லினம் சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா. வாவு சிதம்பரனார், இங்கே வந்துட்டு இங்கே இச்சு போடணும். ஓகேங்களா. இங்கே பாருங்க, இதே மாதிரி இங்கேயும் வந்து இங்கே இச்சு போடணும், அவ்வளோதான். ராமன் மாயமான தேடி சென்றான். ராமன் மாயமானை தேடி சென்றான். ஓகேங்களா. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு லைன் படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட் 9th படிக்கலாம். 9th இருக்க வல்லினம் மிகும் மிகா இடங்கள் பார்க்கலாம். சரிங்களா. பின்னாடி வந்து வல்லினம் மிகும். அந்த இந்த எந்த, அங்கு இங்கு எங்கு, அப்படி இப்படி எப்படியெல்லாம் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை தொகை டைரக்டாக வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை தொகையும் டைரக்டாக வந்துச்சுனாலும் வல்லினம் மிகும். 2, 3, 4, 5ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தக்க தொகையில் வல்லினம் மிகும். தண்ணீர் குடம், இங்கே வருது. மரமால் செய்த பெட்டி, பூட்டுக்கு சாவி, விழிக்கு புனல், அந்த மாதிரி விழியினில் புனல் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா. பண்பு தொகையில் வல்லினம் மிகும். பச்சை குடற்பாட்டு, பச்சை பாட்டு, பச்சை கொடுக்கிளி, பச்சை கிளி. இந்த மாதிரி பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். ஊமை தொகையில் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழியில் பின் வல்லினம் மிகும். ஈர்க்கட்டு எதிர்மறை பெயரச்சு பின் வல்லினம் மிகும். அந்த எழுத்து கெட்டு இருந்திருக்க இடத்துல வல்லினம் மிகும். வந்தொரு கூட்டிலுகரத்தின் பின் வல்லினம் மிகும்.
டார ஒற்று இரட்டைக்கும் உயிர் நெடித்தொரு குற்றியலுகரின் பின் வல்லினம் மிகும். இந்த ஆடு குடல் பட்டி ஆட்டுப்பட்டி இந்த ஐட்டு இருக்கு இல்லையா, இந்த டாரா இந்த வேர்டு யூஸ் பண்ற இடத்துல வல்லினம் மிகும்னு சொல்றாங்க. முற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். சால தவென்ற உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஆய் என இனி ஆக போன்ற இடைச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். இப்போ வல்லினம் மிகா இடங்கள் பார்க்கலாம். அது இது அவை இவை என்ற சுற்று சொற்கள் பின் எது எவை என்னும் வினைச்சொற்களின் பின்னும் வல்லினம் மிகாது. ஆ ஏ ஓ அப்படின்ற வினா எழுத்துக்கள் பின்னும் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரின் வல்லினம் மிகாது. அத்தனை இத்தனை எத்தனை என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. கபிலரும் பரணரும் இரவும் பகலும். இரண்டாம் வேற்றுமை தொகையில் பின் வல்லினம் மிகாது. தமிழ் குடல் கற்றார் தமிழ் கற்றார் தமிழை கற்றார்னு வரணும். இந்த மாதிரி டைரக்டா வரலன்னா இந்த இடத்துல வல்லினம் மிகாது. மூன்றாம் வேற்றுமை உருபுகள் பின் வல்லினம் மிகாது. ஒடு ஓடு வந்துச்சுனாலும் வல்லினம் மிகாது. பூவோடு சேர்ந்து. கபிலரோடு பரணர். 8 10 தவிர வேற எந்த எண் வந்தாலும் அந்த இடத்துல வல்லினம் மிகாது. வேங்கோல் வினைமுற்று பின் வல்லினம் மிகாது. இரட்டை கேள்வி அடுக்கு தொடர் வல்லினம் மிகாது. ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரெச்சம் தவிர பிற பெயரெச்சங்களின் பின் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? இப்போ 10th இருக்க வல்லினம் மிகும் மிக இடங்கள் பார்க்கலாம். சரிங்களா? கரி குடல் குழம்பு, பலா குடல் சுலை, விழி குடல் தடம், பட்டு குடல் போட்டி இதெல்லாம் வல்லினம் மிகும். காச தாப்பன்னு வந்து முடியும் போது முன்னாடி நடுவில் நமக்கு வல்லினம் மிகும். ஆ இ உ அப்படின்ற சுற்றெழுத்து பின்னும் ஏ என்ற வினா எழுத்து பின்னும் வல்லினம் மிகும். அந்த இந்தன வல்லினம் மிகும். அப்படி இப்படி எப்படி வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருபு ஸ்ட்ரைட்டா வந்தால் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை ஸ்ட்ரைட்டா வந்தாலும் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு முறைப்புக்கு வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரம் பின் வல்லினம் மிகும். இகர ஈற்றில் செய்து என்னும் எச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா? அகர ஈற்று செய்ய என்னும் எச்சத்தின் பின் வரும் வல்லினம் மிகும். ஓகேங்களா? பாட கூட்டல் கேட்டன் பாட கேட்டான். தேட கூட்டல் ஆ வருது இல்லையா, இந்த இடத்துல வல்லினம் மிகும். சால தவை என்னும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். தேட பாட ஓட ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா? இப்போ காணா கண்கள் இப்போ வல்லினம் மிகும். இது காணாத கண்கள் அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகாது. கேளா செவி, கேளா செவி, ஓடா தேர், நாரா பூ. ஓகேங்களா? வல்லினம் மிகா இடங்கள் பார்க்கலாம். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, அது தெரிஞ்சுதான். உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. காயும் கனியும், தாயும் தந்தையும், முத்தும் பவளமும். இரண்டாம் வேற்றுமை தொகையின் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? கதை சொன்னார், கதையை சொன்னார். இரண்டாம் கடல் குட்டல் தாவினார், கடலை தாவினார், கடல் தாவினார் டைரக்டா வந்ததுனால நம்ம இரண்டாம் வேற்றுமை தொகை டைரக்டா வராததுனால வல்லினம் மிகும். வேங்கோல் வினைமுற்று பின் வல்லினம் மிகாது. விழித்தொடர் அடுத்து வல்லினம் மிகாது. இரட்டைக்கிளை வல்லினம் மிகாது. அவை இவை அந்த சுற்றெழுத்துல வல்லினம் மிகாது. அது இது அவை இவை என்னும் சுற்று சொற்கள் வல்லினம் மிகாது. பெயரச்ச தொடர்கள் வினையச்ச தொடர்கள் படித்து என்பது போல் வன்தொடர் குற்றியலுகர சொற்கள் அல்லாது என்ன சொல்றாங்கன்னா, வன்தொடர் குற்றியலுகரத்தவர் மீது எல்லா இடத்துலையுமே வல்லினம் மிகாது. மென்தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகாது. இதெல்லாம் வன்தொடர். ஓகேங்களா? இந்து மென்தொடர், ஈ இடைத்தொடர். ஓகேங்களா? எழுவாய் தொடர் வல்லினம் மிகாது. முன்னாடி படிச்சதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வல்லினம் மிகும் மிக இடங்கள் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம சந்தி பிழை இருக்கு இல்லையா, அதோட எக்ஸாம்பிள் நம்ம இன்னொரு PDF இருக்குது, அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா?
இந்த வல்லின மிகு மிக இடங்கள் படிச்சிட்டோம். நம்ம வந்து 6th 7th 8th 9th 10th இத எங்கெங்க இருக்கோ அங்க எல்லா இடத்துலயும் தேடி கண்டுபிடிச்சு ஒரு PDF எடுத்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இதை படிச்சீங்கனாலே வல்லினம் மெல்லினம் மிகு இடங்கள் இந்த எக்ஸாம்பிள் படிச்சிட்டிங்கனாலே நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.